பிஸ்னஸ் அனலிஸ்ட் அப்படின்ற ஒரு ரோல் இருக்கு. பிஸ்னஸ் அனலிஸ்ட் படிக்கிறனால ஜாப் கிடைக்குமா? அதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்றாங்களே, இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் படிச்சா வேலை கிடைக்குமா? ஈவன் மார்க்கெட்ல நீங்க நிறைய இடத்துல என்கொயரி பண்ணீங்கன்னா பிஸ்னஸ் அனலிஸ்ட் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சேர்ந்த மாதிரி கோர்சஸ் ஆஃபர் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா, பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ்ன்றது மார்க்கெட்டோட டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி அனலைசிஸ் பண்ணி பிஸ்னஸ்க்கு ஏற்ற இம்ப்ரூவ்மெண்ட்ஸை காமிக்கிறதுக்கு. இது ஐடிலையும் இருக்கு, நான் ஐடியில இருக்கு. ஆனால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நம்ம பில்ட் பண்ண ப்ராடக்ட்டை மக்களுக்கு எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிற டூல் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த வீடியோவில் நாங்கள் ஒரு கண்டென்ட்டை சொல்ல ட்ரை பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். அதை என்ன மீடியம், என்ன சோர்ஸ்ல நம்ம இது கொண்டு போகிறோம். சோஷியல் மீடியா இருக்குது, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், இந்த நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. எந்த பிளாட்ஃபார்மை எதில் அப்ரோச் பண்ணால் டார்கெட்டட் ஆடியன்ஸை ரீச் பண்ண முடியுமோ அதை ஐடென்டிஃபை பண்ணுறது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். SEO அப்படின்வாங்க, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் நீடுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எண்ட் டு எண்ட் சப்போர்ட்டும் ப்ரொவைட் பண்ணி மார்க்கெட்டுக்கு தேவையான ரியல் டைமாக தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வேலை கிடைக்கும். அப்போ பிஸ்னஸ் அனலிஸ்ட்க்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ன லிங்க்னா, பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ்ன்றது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த மாதிரி ஒரு ரிமோட்டை நான் ஒரு பில்ட் பண்ணி மார்க்கெட்டில் லான்ச் பண்ணணும் அப்படின்னா, நான் பில்ட் பண்ணால் எந்த மாதிரி ஆடியன்ஸஸ் கொண்டு போனால் கரெக்டாக இருக்கும், இதில் எந்த மாதிரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் இந்த கஸ்டமர் வந்து ஹாப்பியாக இருப்பாங்கன்றதுக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். இதே இது ஐடியில் பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப்பை பில்ட் பண்ணுவீங்க, சாஃப்ட்வேரை கிரியேட் பண்ணுவீங்க. இதெல்லாமே வந்து கோடிங் போட மாட்டீங்க, அந்த சாஃப்ட்வேர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகணுன்ற டாக்குமெண்ட் பண்ணுவீங்க. நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, இதுக்கு ரிலவெண்ட்டாக ரியல் டைம் ட்ரைனிங் அண்ட் ஆல்சோ ஜாப் சப்போர்ட் உங்களுக்கு நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் 100% உங்களுக்கு ஐடி இல்லாட்டி நான் ஐடிக்குள்ள நல்ல பேக்கேஜஸ்ல, அதாவது லாங் ரன் கொண்டு போகணும். ஒரு 3 மாசம் 6 மாசம் பார்க்கறது வேலை இல்லையா, லாங் டேர்ம் கொண்டு போறதுக்கு என்ன படிச்சா வேலை கிடைக்கும் அப்படின்ற டவுட் இருக்கா? டெஃபினட்டா சொல்றேன், நீங்க பிசினஸ் அனலிஸ்ட் சூஸ் பண்ணலாம். இல்லைன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு பார்ட் டைமா கூட நீங்க பண்ணலாம், நல்லா ஏர்ன் பண்ண முடியும். ஆனா ரியல் டைம் ப்ராக்டிக்கலா லேர்ன் பண்ணா மட்டும்தான் மார்க்கெட்ல ஸ்கோப்பும் டிமாண்டும் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க. ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேர்ந்து ஃபுல் சப்போர்ட் நம்ம உங்களுக்கு பண்ணி கொடுப்போம். தேங்க்யூ.